தின நல்வாழ்த்துக்களை இனிய காலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சியிலே வருகிறது நம்முடைய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஏராளமான இனிப்புகளையும் வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஊர் தலைவர் திரு பாலசுந்தரம் அவர்கள் இதனை வரவேற்பாளராகவும் வரவேற்று அடுத்ததாக இந்த 78வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்த 5வது வார்டு உறுப்பினர் திருமதி சுஜா அன்பழகன் அவர்களையும் இந்த நேரத்தில் வருகிறவர்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அக்கறை கொண்டு சிறப்புகள் செயல்பட்டு வருகின்ற அருமை சகோதரர் திரு அன்பழகன் அவர்களும் இந்த சுதந்திர தின நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்களை வரவேற்பாளர்கள் வரவேற்றுக் கொள்வோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் திருமதி ரேவதி அவர்களையும் இந்த நேரத்திலே வருகை என்று வரவேற்றுக் கொள்வோம். அதுக்காக பள்ளி மேலாண்மை குழுவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அருமை சகோதரி ஜோல்சி அவர்களையும் இந்த நேரத்திலே வருகை என்று வரவேற்றுக் கொள்வோம். இந்த 78வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், அன்புக்குரிய பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், அனைவர் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நம்முடைய பாரத தேசத்திற்கு ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை கிடைத்த ஒரு பொன்னாள். இந்த நாளை இந்தியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் சீரோடு சிறப்போடும் கொண்டாடி வருகின்றோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றோம். ஏனென்றால் அந்நியருக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்முடைய பாரத தேசத்தை பல உயிர்களை தியாகம் செய்து ரத்தம் சிந்தி நம்முடைய தேச தலைவர்கள் தங்கள் இன்னுயிரையும் கொடுத்து இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து நம்முடைய பாரத தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார்கள். சுதந்திர இந்தியாவில் நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாணவ செல்வங்களாகி நீங்கள் உங்களுடைய கரங்களிலே வருங்கால பாரதமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டின் மீது எவ்வளவு பற்றுதல் வைத்திருக்கின்றோமோ, நம்முடைய ஊரின் மீது எவ்வளவு பற்றுதல் வைத்திருக்கின்றோமோ, அதைவிட பன்மடங்கு நம்முடைய நாட்டின் மீதும் தேசப்பற்று உடையவர்களாக ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். இந்த இனிய நாளிலே நம் நாட்டிற்காக எத்தனையோ பெரிய தலைவர்கள், தியாகிகள் தங்கள் உயிரையும் பணைய வைத்து இந்த மாபெரும் சுதந்திரத்தை பெற்றுத் தந்துள்ளார்கள். இந்த சுதந்திரத்தை பேணி காப்பது மாணவ செல்வங்களாகிய உங்களுடைய தலையாய கடமை. நீங்களும் ஒவ்வொருவரும் தேசப்பற்று உடையவர்களாகவும் இந்த நாட்டிற்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழக்கூடிய குழந்தைகளாகவும் நாட்டிற்கு நல்ல பெயரை, நல்ல ஒரு இந்திய தேசமானது வல்லரசாக உருவாவதற்கு உங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முனைப்பெற்று செயல்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின 78வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த சுதந்திர தின விழா நிகழ்வுக்கு நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, திருக்குறள் ஒப்புமித்தல் போட்டி,
போன்ற போட்டிகளிலே பரிசுகளை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த பரிசுகளை நம்முடைய பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர், பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் ஆகியோர் இணைந்து இந்த பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பரிசுகளை வழங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து நாட்டுப்பணி சேர்க்கப்படும். மாணவர்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் வரை அமைதியாக அமர்ந்து ஒத்துழைப்பு வழங்கப்பட அன்போடு கேட்டுக்கொண்டு பரிசு வழங்கல் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. thank you